இந்த திருவிழாவுக்கு வந்து என்னை அழைத்தது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நூரி அம்மா வந்து எனக்கும் நூரி அம்மா ஒரு 10 வருஷ பழக்கம். நிறைய உங்களுக்காக வந்து பாடுபடுற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக பாடுபடுற அந்த அம்மாவுக்கு நான் உண்மையிலே வணங்குறேன். எப்போவுமே என் இதயத்தில் ஒரு தனி இடம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்னை புள்ள என் பையன் அப்படின்னு அழைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இத்தனை வருஷம் பாடுபடுற ஒரு அம்மா வந்து இன்றைக்கி நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். கலை நிகழ்ச்சி போக மாட்டேன். ஆனால் எத்தனையோ நடிகர் சங்கம் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி போவேன். பட் இது என்னமோ தெரியல மனசு நிறைஞ்சு இருக்குது உங்களுக்கு பார்த்ததில். இது பொதுவாக வந்து இப்போது இதோ இந்த இந்த இன்விடேஷன்லேயே வந்து திரு விஷால், திரு பொன்முடி ஐயா, திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு திருவுன்றது அவங்க மரியாதை கொடுத்து போடுறாங்க. ஆனால் அவங்க பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது. திருநங்கை. யாராவது திருநங்கைன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்படுங்க. உங்களுக்கு மரியாதை முதல்ல அந்த உங்கள் பேர்லேயே மரியாதை இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து தனியாக எழுதணும். உங்களுக்கு உங்கள் பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது. நான் என்றைக்குமே ஒரு விஷயம் நான் நூரியம்மாக்கு சொல்வேன். திருநங்கைகளுக்கு நான் எப்போவுமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அறக்கட்டளை சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நான் திருநங்கைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நீ எங்கிட்ட வர முடியுமா இந்த நிகழ்ச்சிக்குன்னு. கண்டிப்பாக வரமான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ப்ரோக்ராம் விட்டுட்டு. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃப்யூச்சரில் வந்து உங்கள் சார்பாக ஒருத்தர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு உங்கள் சார்பாக சட்டசபையில் உட்காரணும். அதுதான் என்னோடய ஆசை. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு நபர் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு அசம்பிளியில் உட்காரணுன்றது என்னோட ஆசை. எல்லோரும் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் என்ன அவர் வெறும் ஒரு சட்டை பேண்ட் போட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கிட்ட ஒவ்வொரு அழகியை பார்க்கும்போது அதோ அங்கிட்ட இருக்காங்க பாருங்கள், அவங்க வெக்கப்படுறாங்க பாருங்கள். அவங்கள நான் கடத்திட்டேன்னா ஒரு ஒரு படமே எடுத்துலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும். எங்கிட்ட எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அம்மா வந்து அந்த ஜுவல்லரி அதான் சொன்னேன். இப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து உங்கள் மனசுலேயே அழகு இருக்குது. நீங்கள் மேக்கப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இதோ அங்கிட்டு பாருங்கள், வெள்ளை ஒயிட் ஏஞ்சல் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தில் விஷாலன் ஒரு சகோதரன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யார்கிட்டையும் வேணாலும் பெருமையாக சொல்லுங்க. நான் என்றைக்குமே உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. ஒரு நூரியம்மா ஃபோன் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்காக நான் வந்து இப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நூரியம்மாவோட சேர்ந்து பண்ணுவோம். லவ் யூ ஆல், ஐ லவ் யூ. நான் ஒவ்வொருத்தருக்கு
இதோ அங்கிட்ட ஒரு ப்ளூ ஏஞ்சல் இருக்குங்கப்பா. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ. நீங்கள் எப்போவுமே தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. போய் அப்பா அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். எப்போவுமே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது கேட்பாங்க எப்படி இருக்குன்னு. நான் இப்போ வண்டியில் போகும்போதே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாம் யூ ஆல் மேட் மை டே. இன்றைய நாள் வந்து என் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாளாக நீங்கள் அமைச்சு கொடுத்தது எனக்கு பெருமையாக இருக்குது. சந்தோஷமாக இருங்க, நல்லா இருங்க. சிரித்த முகத்தோடு இப்போ எப்படி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி சிரித்த முகத்தோடு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். இதோ எங்கள் அம்மா இங்கிட்ட இருக்காங்க. எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு கட்டி பிடிச்சா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கு இருக்கும். ஏன்னா ஏன்னா என்ன ஒரு பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. அது ஒரு பாக்கியம் எனக்கு. ஸோ உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்காக ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள். எப்போவுமே தலை நிமிர்ந்து இருங்க. இந்த சமுதாயத்தில் போய் சொல்லுங்கள், இப்போ விஷால் என்னோட சகோதரன் இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள் சென்னையில். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க குடும்பத்துல போய் சொல்லு இந்த அண்ணன் இருக்கிறன்னு நீங்க தைரியமா சொன்னீங்க. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். வருங்காலத்தில் அந்த நடிகர் சங்கத்தில் திருநங்கைகள் உறுப்பினர்கள் நீங்க கொண்டு வரணும். எங்க திருநங்கை மக்களும் சாதாரண ஒரு ஆண் பெண் போல அந்த நடிகர் சங்கத்தில் எப்பவுமே கூட விளங்கணுன்றது எங்களோட கோரிக்கை. அந்த வேண்டுதல் மட்டும் உங்களுக்கு இங்க பில்டிங் திறப்பு விழாக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னல, பில்டிங் கட்டினதுக்கப்புறம் என் கல்யாணம்னு, அதுக்கும் நான் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன். வந்து வாழ்த்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஹரி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் விஷால் சார்.